ஹாய் கைஸ், அகைன் ஒரு நியூ கோர்ஸில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம என்ன கோர்ஸ் வந்து புதுசாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராம் சைடில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு MySql வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த SQL கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டுவெல்த் டிப்ளமோ ஒரு காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து படிக்கிறீங்க, இல்லை எனக்கு ப்ரோக்ராம் சைடில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த SQLனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். SQLனா என்ன, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு பேக் எண்ட்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஓகேங்களா, இப்போ ஜாவா பைத்தான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஓகேங்களா, பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, MySql வந்து பார்க்க போறோம். எதுக்கு MySql பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, MySql வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பேமெண்ட்டுமே கொடுக்க வேணாம், ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ரிலேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து இது இன்னுமே எஃபெக்ட். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வெப்சைட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்ஸ்ல பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை யார் டெவலப் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, MySql AB தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ற வேர்ட்ஸும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நம்ம காமனா யூஸ் பண்ணோம்ல, கிரியேட், டேபிள், நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்ண வேர்ட்ஸா தான் இருக்கும். ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து செக்யூராகவும் இருக்கும். இந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான். ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்றதும் ஆல்ரெடி சொன்னது ஃப்ரீயாவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லா சிஸ்டத்துக்கும் இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் சொல்ற பிளாட்ஃபார்ம் சொல்றேன். அதாவது விண்டோஸா இருக்கட்டும், இல்ல லினக்ஸா இருக்கட்டும், இல்ல மேக்கா இருக்கட்டும், எதுல போனாலுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன், இன்னும் ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எளிமையா உங்களுக்கு வந்து சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது உங்ககிட்ட ஒரு வெப் ப்ரௌசர் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதில் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபேஸ்புக்கு போறீங்க. ஃபேஸ்புக் போனீங்கன்னா என்ன பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இல்லை சைன் அப் பண்ணுங்க, இல்லை கிரியேட் த நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். கிரியேட் த நியூ அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம்ஸ்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர்னு கொடுப்பீங்க. அப்படி ரெஜிஸ்டர்னு கொடுக்கும் போது அது எங்க போய் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். ஓகேங்களா, டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பி நீங்க அந்த வெப்சைட்டை வந்து போறீங்க அப்படின்னா என்ன கேட்கும், லாகின் வந்து கேட்கும். அப்ப என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடுவீங்க. அப்படி போடும்போது திருப்பி அது என்ன ஆகும், அந்த டேட்டா பேஸுக்கு தான் போகும். அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணும், செக் பண்ணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட டேட்டா பேஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு காமிக்கும், அப்படின்னா லாகின் ஃபெயில் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்றீங்க, ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட டேட்டாலாம் போய் இந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, நீங்க லாகின் பண்ணும்போது என்ன ஆகுது, செக் பண்ணுது, இந்த டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்மளுக்கு வந்து யாருன்னா SQL. இவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த ரைட் பண்றது, ரீட் பண்றது எல்லாம் நம்மளுக்கு பண்ணி தரது, அந்த டேட்டா வந்து எடுத்து தரது, திருப்பி ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்றது, எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிகேஷன் பண்ணுது பாத்தீங்களா. இதுக்கு எது தேவை அப்படின்னா, இந்த SQLன்ற லாங்குவேஜ் தான் தேவை. இந்த SQL இந்த லாங்குவேஜ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டா பேஸ்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வந்து எடுத்து தரத்துக்கு, ரைட் பண்றதுக்கு, ரீட் பண்றதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேங்களா, சோ அந்த லாங்குவேஜ் தான் இப்போ வந்து நம்ம படிக்க போறோம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியணும்னு சொல்றதுனால நான் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து சொன்னேன். ஓகேங்களா, இப்போ இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன படிக்க போறோம், எதுக்காக படிக்க போறோம் அப்படின்னு. ஸோ ஓகே, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த SQL எதுக்காக நான் படிக்கணும் அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கு இதுக்கு. ஓகேங்களா, டிமாண்ட் வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலராகவும் இருக்கு. நான் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இப்பயே உங்களுக்கு SQL தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாம். இல்ல நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு தேடிட்டு இருக்கேன்னா அவங்களும் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு SQL தெரியும்னா கண்டிப்பா உங்களை வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப. ஏன்னா இப்போ படிச்சு முடிச்ச எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த கிளாஸ்ல சொல்லி தந்த லாங்குவேஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். கரெக்டா, நீங்க எக்ஸ்ட்ராவா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. இவன் காலேஜ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா எதனா ஒரு பெனிஃபிட் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்ப நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, இவனுக்கு SQL வந்து தெரியும் அப்படின்னா உங்களை தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, சோ அதனால SQL வந்து நீங்க தாராளமா படிக்கலாம். ரொம்ப எளிமையா தான் சொல்லி தருவோம், தமிழ்ல தான் வந்து சொல்லி தருவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இந்த கோர்ஸை முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கோர்ஸோட லிங்க் வந்து தரேன். அதாவது என்னன்னா குரூப்போட லிங்க் தரேன், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ரெண்டுத்தோட லிங்க்கும் தரேன். நீங்க எதுல அவைலபிளா இருக்கீங்களோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் நேமை போட்டா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவோம். SQL கோர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சொல்லி தரத்துல மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸஸ் வந்து லோ பட்ஜெட்ல வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஆதரவால தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் கீழே
குரூப்போட லிங்க் வந்து தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட காண்டாக்ட் நம்பரும் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.